ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்கணும்பா. விஜய் மட்டும் அந்த ஃப்ராடு சுடரோட கழுத்தில் தாலி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மல்லி விஜய் தாலி கட்டுற நேரத்தில் அவங்களால பொறுக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க, யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டுட்டு, ஏய் நீ ரேணுகாவாடி, ஒழுங்காக உண்மையை சொல்லி, நீ ரேணுகாவா, விஜய் உன் கழுத்தில் தாலி கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த ஆத்திரத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டு அப்படியே குத்த போயிட்டு அப்புறம் அவங்களே சைலண்ட்டாக வெளியே வந்துடுறாங்க. ஸோ இது கனவா இல்லை உண்மையாகவே நடக்குதா அப்படின்றது தான் நமக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அது எபிசோடில் தான் நம்ம பார்க்கணும். இந்த சுடருக்கு தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி இமேஜினில் போய்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மல்லி சொடக்கு போட்டு, இங்கே பாரடி, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, கடைசி நிமிஷமானால் கூட இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு மல்லி சொன்னதுனால ஒருவேளை மேக்கப் பண்ண போன இடத்துல அப்படியே இமேஜின் பண்ணி ஏதாவது கற்பனை இமேஜின் உலகத்துக்குள்ளே போயிட்டு மல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளா அப்படின்ற பயம் கண்டிப்பாக அந்த இமேஜினேஷனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, அப்படி இருக்கும்போது இது எப்படி தான் இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான். நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நம்ம வேணால் ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும், இப்படி யாராவது கல்யாணம் தனி பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்குமே இந்த சுடருக்கு போலீஸ்னாவே பயம். அது டம்மி போலீஸா ஒரிஜினல் போலீஸான்னு கூட தெரியாமல் ஆக மட்டும் காக்கி சட்டையில் இருக்கிற யாரை பார்த்தாலும் பயம். ஏன்னா ஒரு திருட்டு பயலுக்கு போலீஸை பார்த்தா தானேங்க பயம் வரும். அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ராடு சுடருக்கு பண்ணாத திருட்டு வேலை எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது போலீஸோட லிஸ்ட்டில் தேடப்படுற குற்றவாளிகளில் ஒருத்தியாக தான் இந்த சுடர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாராவது விஷயம் தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த கோவிலுக்கு அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. இப்போ இந்த சுடருக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, இல்லை எந்த நேரத்துலையும் இவ ஹெல்ப் கேட்பா, இந்த கல்யாணம் முக்கியமாக நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரகு தான். ஸோ ரகு கண்டிப்பாக ஒரு ஆளை அந்த கோவிலுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கணும். நல்லபடியாக நடக்குதா, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரகு ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஆள் போலீஸ் அந்த கோவிலுக்கு போலீஸ் வரணுங்க. அது எதேச்சா வந்தாலும் சரி, இல்லைன்னா நான் யாராவது நம்ம மனோகரை இல்லை அன்னபூர்ணியம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு போலீஸை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, விஷயம் கண்டிப்பாக இந்த ரகு காதுக்கு போகும். ரகு காதுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுடருக்கு ஃபோன் பண்ணி வான் பண்ண போகிறாரு. சுடர், உன்னை தேடி போலீஸ் வந்துட்டுருக்கு, நீ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு, இல்லைனா போலீஸ்கிட்ட மாட்டினேன்னா எல்லாம் முடிஞ்சிடும், கல்யாணம்னா கூட இன்னொரு நாள் ஏதாவது ஒன்று சொல்லி விஜய் கழுத்தில் விஜய் உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறா, ஆனால் இப்போ மாட்டினா நீ சுடர் தான் அப்படின்றது நிரூபணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரகு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாரு. அப்படி சுடர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அவ்வளோதாங்க, ஷாக் ஆக போகுது சுடர். வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தான் இந்த சுடர் போக போகிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம மல்லி சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி வேறு எங்கேயும் சரி போலீஸ் வந்தாவே அப்படியே எஸ்கேப் ஆகிடுறதா இந்த சுடரோட வேலை. அப்படி இருக்கும்போது இந்த கோவிலுக்கு விஜய் தாலி கட்டுற நேரத்தில் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக துண்டை காணும் துணியை காணும்னு இந்த சுடர் ஓட தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.